ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். சரி, நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். இது புதிய மாதம், புதிய நாள். கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்கிறது. கடந்த நாட்களில் கர்த்தருடைய கரங்களோடு கூட இருந்தது, எங்களை ஆசீர்வதித்தது, எங்களை வழிநடத்தினது. இன்றைய நாளில் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது என்னுடைய கிருபையாய் இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயான்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் பரத்துக்கு வரணும். அழகுதா? பரலோக ராஜ்யம் எவ்வளவு தூரம் பூமியில இருந்து? எவ்வளவு தூரம்? எத்தனை பேருக்கு தெரியும் பரலோக ராஜ்யம் பூமியில இருந்து எவ்வளவு தூரம்? தெரியாது. அங்க விளங்கணும் நாங்க ஹல்லேலூயான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அங்கதான் ஆண்டவர் இருக்கிறாரு, பரலோகத்துல வீட்டு இருக்கிறாரு. அந்த பரலோக தேவனுக்கு நாங்க சொல்றதால நாங்க கொடுக்கறதான மகிமை என்ன செய்யணுமா? விளங்கணும், போகணும், அங்க எட்டணும். ஆமென், ஹல்லேலூயா. நாங்க இன்றைய நாள் தேவனுடைய வார்த்தையை நாங்க தியானிக்க போறோம். என்னன்னா தேவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியம். தேவனுடைய வார்த்தை தான் எங்களை நடத்துது. யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றது என்ன சொல்லப்படுது? யாருக்காவது ஞாபகம் இருக்குது அந்த வார்த்தை? விளங்குற சரியா சொல்லுங்க. ஆண்டோட வார்த்தை சொல்லக்கூட சரியா வச்சிருக்கு, சரியா சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக. ஆமென். அப்ப வார்த்தைன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை தான் தேவன். விளங்குதா? ஏன்னா அவனுடைய வார்த்தை மூலமாகத்தான் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுறாரு. விளங்குதா? இந்த பைபிள்ல இருக்கிற ஆண்டவரை நாங்க என்னைக்காவது கண்டிருக்கிறோமா? கண்டு இல்ல. சரியா? தேவனை 2 பேர் தான் கண்டிருக்காங்க. யார் கண்டிருக்கிறார்? உண்டு மோசே, அதுவும் தேவனுடைய சாயல தான் கண்டார். கண்டு அவரால் அதை தாங்க முடியல. விளங்குதா? அந்த வெளிச்சத்தை சீனாய் மலையில இருந்து அவர் இறங்கி வரக்குள்ள அந்த ஜனங்களுக்கு அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் இருந்தது. ஏன்னா அந்த அளவு என்னது, அந்த முகம் வெளிச்சமா இருந்துச்சு, பார்க்க முடியல. அப்ப ஆண்டோட சாயலை கண்டு, அந்த ஆண்டோடைய வெளிச்சத்தை கண்டு மோசோட முகம் அப்படியே ஒரு மாற்றம் வருதுன்னு சொன்னா, ஆண்டவர் எப்படி இப்ப இருக்கும்? ஆண்டவர் எங்களுக்கு பார்க்க முடியுமா? ஆண்டோட சாயலை கண்ட மோசோட முகத்தையே எங்களுக்கு பார்க்க முடியாட்டிக்கு ஆண்டவர் எங்களால பார்க்க முடியுமா? இன்னொருத்தர் கண்டாரு. யாரு? எலியா கண்டாரா? எங்க வச்சு கண்டாரு? எங்க வச்சு கண்டாரு? வேற யாரு கண்டது? இயேசு கிறிஸ்துவ கண்டாங்க. இயேசு கிறிஸ்து மனிதனா தான் கண்டாங்க ஆண்டவரை. விளங்குதா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனுஷனா தானே வந்தாரு, மாம்சத்துல வந்தாரு. அப்ப அவர் முழுமையான ஒரு மனுஷ உருவத்துல தான் இருந்தார் இந்த உலகத்துல. சரியா? அப்ப மனுஷ உருவத்தை கண்டாங்க. ஆனா தேவனுடைய உருவத்தை, தேவனுடைய சுபாவத்தை எத்தனை பேர் கண்டாங்க? தேவனுடைய சுபாவம் மோசே சாயலா, நான் அப்படியே திரும்பி போறேன், நீ அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். இன்னொருத்தர் கண்டாரு. யார் அது? யோவான் தரிசனமா கண்டாரு. விளங்குதா? யோவான் தரிசனமா கண்டாரு. யோவானுக்கும் அதை பார்க்க முடியல. விளங்குதா? யோவான் தரிசனமா காண்டாரு. அது தரிசனமா, உண்மையாவும் அதை காணல. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப உண்மையா ஆண்டவரை கண்டா இப்படி இருக்கும். அப்ப நாங்க ஆண்டவரை காண்றது எதுல பார்க்கிறோம்? ஆண்டவரை தேவனுடைய வார்த்தை மூலம். இந்த தேவனுடைய வார்த்தை மூலமா தான் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுறாரு. ஆண்டவர் எப்படியாப்பட்டவர், அப்படி அவர் எப்படியான ஒரு உருவத்தை உடையவர், ஆண்டவர் எப்படியாப்பட்ட பிரபாவத்தை உடையவர், எப்படியாப்பட்ட குணாதிசயங்கள் உடையவர், அவர் எங்களை எந்த அளவு நேசிக்கிறார், அவர் எங்களுக்காக என்ன செய்யறார், இதெல்லாமே எங்க இருந்து நாங்க கற்றுக்கொள்றோம்? அடுத்த வீட்டு ஆன்டிக்கிட்டயா? இல்ல. இப்ப நிறைய பேர் ஆண்டவரை பத்தி அப்படித்தான் படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் சொல்ற கதைகளை கேட்டுக்கிட்டு வர்றது.
விளங்குதா? யாரு என்ன சொன்னாலும் சரியா அது உண்மையா பொய்யான்றது வந்து எங்களுக்கு விளங்கணும். இதால இந்த பைபிளை கொண்டு நாங்கள் விசாரித்து பார்க்கணும். யாரு என்ன சொன்ன, அவர் பெரிய போதகராக இருக்கலாம், அவர் ப்ரொஃபட்டா இருக்கலாம். இன்னைக்கு நாங்கள் காலையில் கழிச்சிட்டு வந்தோன்னா ப்ரொஃபட்ஸ். இப்போ தீர்க்கதரிசிகள் இல்லை, ஏன்னா தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே எழுதிட்டு போயிட்டாங்க. விளங்குதா? பழைய ஏற்பாடு காலத்துல மல்கியா புத்தகம் வரைக்கும் தீர்க்க தரிசனம் தான் இருக்கு. மலாக்கி புத்தகம் தானே கடைசி புத்தகம், பழைய ஏற்பாடுல கடைசி புத்தகம் சரியா? மல்கியா புத்தகம். அந்த மல்கியா புத்தகம் வரைக்கும் தான் தீர்க்க தரிசனம் இருக்கு. அதுக்கு அங்கிட்டு தீர்க்க தரிசனம் கிடையாது. விளங்குதா? அப்ப தீர்க்க தரிசனம் வந்து இனி இல்லை, சொல்லப்பட வேண்டிய தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டாச்சு. இனி சொல்றதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை. சரியா? அப்ப இந்த பைபிள்ல வந்து நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாமே இருக்குது. அப்ப இந்த பைபிளை கொண்டுதான் நாங்க யாரு என்ன சொன்னாங்க, யாரு எங்களுக்கு வந்து என்னத்தை எதை போதிச்சாங்க. இப்ப நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நான் உங்களுக்கு எதை போதிச்சாலும் நீங்க எதை கொண்டு அதை நீங்க விளங்கப்படுத்திக் கொள்ளணும். தகவல் இன்னைக்கு திவ்யன் வாசிக்கமே கதா இது ஆண்டவர் தான் பேசுறார் அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் தான் பேசினார், ஆண்டோடைய வார்த்தை தான் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி விளங்கிக் கொள்வீங்க? அதை தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் விளங்கிக் கொள்ளும். விளங்குதா? சரி, ஆண்டோட வார்த்தை அப்படி சொல்லுதா, மற்றவங்க சொல்றாங்களேன்னு சொல்லி நாங்க எதையும் ஏற்றுக்கொள்ள கூடாது. சரியா? ஏனென்றா சங்கீத புத்தகம் 32ஆம் அதிகாரம் நாங்க இன்னைக்கு வாசிச்சோம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 32வது அதிகாரத்துல நாங்க மிக முக்கியமான ஒரு வார்த்தையை வாசிச்சோம். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த வார்த்தை? எங்களுக்கு வாசிக்க இருந்தது 7ஆம் வசனம் வரைக்கும் தான் இன்னைக்கு புக்ல இருக்கு வாசிக்க சொல்லு. ஆனா என்பது வந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிச்சாரு. 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிருக்காவிட்டா எங்களுக்கு அந்த முக்கியமான வார்த்தை எங்களுக்கு வாசிக்க கிடைக்காது. என்ன வாசனம்? 8வது வசனம் என்ன சொல்லப்படுது? தமிந்த பிரதர் உங்களுக்கு போதிச்சு உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். அப்படியா சொல்லப்பட்டிருக்கு? ஃபாதர் ஷெல்டன் வருவாரு, அவர் வந்து உங்களுக்கு போதிச்சு நீங்க நடக்க வேண்டிய வழியை காட்டுப்பாரு. அப்படியா சொல்லுது? இல்ல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து. யாருக்கு இது சொல்றாரு? ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றாரு. அப்ப தாவீதுக்கு சொல்றாருன்னா அந்த வார்த்தை எங்களுக்கும் தான். சரியா? அப்ப நீ என்னது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செய்வேன். ஆமென். அப்ப என்னதான் சொன்னேன், நாங்க தேவனுடைய வழிநடத்தை எங்கிருந்து பெற்றுக்கொள்றோம்? நாங்க ஆண்டவருடைய என்னது, ஆண்டவர் எதால எங்களுக்கு வெளிப்படுறாரு? தேவனுடைய வார்த்தையிலிருந்து. விளங்குதா? அப்ப எங்களுக்கு போதிக்கிறவர் யாரு? தேவன். நான் இந்த இடத்துல உங்களுக்கு கதைக்கிறேன்னு சொன்னா எனக்குள்ள ஒண்ணுமே இல்லை. நான் இந்த இடத்துக்கு வரக்குள்ள நான் ஆயத்தமாவே வரல. நான் என்னத்தை உங்களோட பேசணும்னு சொல்லி எனக்கு எந்த விதமான ஆயத்தமும் இல்லை. நான் இதை பேசணும் அதை பேசணும்னு வருவேன். ஆனா இந்த இடத்துல பேசுறது வந்து அதா இருக்காது. சரியா? அப்ப எனக்கு போதிக்கிறவர் யாரு? எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, நான் உங்களுக்கு அதை சொல்றேன். அப்ப நான் சொல்றது எல்லாமே ஆண்டவரால உணர்த்தப்படுறது தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 100க்கு 100 அதை ஒத்துக்கொள்ள இயலாது. ஒரு சில நேரம் நான் என் மாம்சத்திலே உங்களோட பேசலாம். விளங்குதா? அதனால நீங்க தேவனுடைய வார்த்தையை கொண்டு, வேதத்தை கொண்டு நீங்க என்ன செய்யணும்? நான் போதிக்கிறது எல்லாமே ஆண்டோடைய வார்த்தையா, இல்லாட்டி ஆண்டோட வார்த்தைக்கு ஏற்றதா, ஒத்து போகுதா அப்படின்றத வந்து நீங்க தான் தேடணும். அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் வந்தோடனே கேட்பேன், போன கிழமை நாங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டோம்? விளங்குதா? ஏன் நான் கேட்பேன்? நான் போதிச்சது சரியா பிள்ளையான்னு சொல்லி உங்க வீட்டில் போய் தேடி பார்த்துருக்குறாங்களா? ஆண்டோட வசனத்தை கொண்டு இதை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? இல்லை ஆண்டவர் இவங்களோட உண்மையாகவே பேசி இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து எதில் விளங்கிக்கொள்வோம்? போன முறை வாசிச்சது இன்னைக்கு உங்களுக்கு நினைவா இருக்கணும். இல்லாட்டி ஜஸ்ட் நான் உங்களுக்கு போதிச்சுட்டு போயிட்டு அவ்வளோ. சார் இப்போ சொல்லுங்க பார்ப்போம், போன முறை நாங்கள் என்னத்தை வாசிச்சோம், என்னத்தை கற்றுக்கொண்டோம்? யாரு 2 பேர்? பரிசேயனும் ஒரு ஆயக்காரன். 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. பரிசேயன் எப்படி ஜெபம் பண்றாரு? நான் அவனுக்குள்ள இல்ல ஆண்டவரே, நான் உபவாசம் இருக்கிறேன், தசம்பாகம் கொடுக்குறேன், நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன், நான் உனக்கு விருப்பமான காரியங்களை செய்யறேன். அதனால என்னது என்ன சொல்றாரு? லூக்கா 18வது அதிகாரத்துல அப்ப
18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் தான் நாங்கள் போன முறை வாசித்தோம். சரியா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 17 பாருங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாத இதனால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தன்னுக்கு தானே என்ன செய்யறான்? ப்ரே பண்ணிக்கிறான். தன்னை தானே என்னது புகழ்றான். சரியா? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசபாகத்தை செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான். தனக்கு தானே ஜெபம் பண்ணி கொள்றான். நான் இப்படி, நான் அப்படி, நான் அப்படியாப்பட்டவன் சொல்லுங்க. ஆனா ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்றான்? ஆயக்காரன் தூரத்திலே தூரத்திலேன்னு சொன்னா ஆண்டவர் கிட்ட வர அவனுக்கு பயம். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் ஆண்டவர் கிட்ட வர்றதுக்கு தகுதியானவன் அல்ல. சரியா? தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், அவனுக்கு துணிவு இல்லை, ஆண்டவரை பத்தி பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு துணிகரம் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் தான் பலவீனமானவன், தான் பாவம் செய்தவன், தனக்கும் ஆண்டருக்கும் இடையில பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறன்றதான் அவனுக்கு விளங்குது. ஆண்டருக்கு எவ்வளோ அவர் தூரமா இருக்கிறான்றதுனால அவன் உணர்ந்து என்ன செய்தான்? தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இறங்கும் என்று. அப்ப போன கிழமை நாங்கள் என்னத்தை வாசிச்சோம்? நாங்க எங்களை எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? எங்களை உயர்த்துறார். நாங்க எங்களை உயர்த்தும் பொழுது அவர் என்ன செய்யறாரா? எங்களை தாழ்த்த மாட்டோம், தாழ்த்தப்பட்டு போயிருவோம். நாங்க விளங்குதா? நாங்க எந்த அளவு எங்களை பெருமை பாராட்டுறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் யோசிச்சுக்கணும், கிட்டத்திலே எங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கணும். விளங்குதா? நாங்கள் எங்களை எந்த அளவுக்கு பெருமை பாராட்டி கொள்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் யோசிக்கணும், கிட்டத்திலே எங்களை நாங்கள் விலக போறோம். அதனால விழாதபடிக்கு நீங்க என்ன செய்யப்படணும்? எச்சரிக்கையா நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவான். ஆண்டுடைய நான் என்ன வார்த்தையாது? ரவீந்திர பிரதேச சொல்ற வார்த்தையா இல்ல, தேவனுடைய வார்த்தையில இருக்குது. சரி, இன்றைக்கு நாங்கள் வாசிச்சோம் ஒரு வார்த்தை. என்னது வாசிச்சோம்? இந்த லூக்கா புத்தகத்துல நிறைய, இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்துல நிறைய கதை இருக்குது. 2 கதை நாங்க வாசிச்சோம். முதலாவது நாள் என்ன வாசிச்சோம்? முதல் பகுதியில் என்ன இருந்துச்சு? அநீதியான யாரை பத்தி வாசிச்சோம்? அநீதியான நியாயாதிபதி, அந்த என்னது கரைச்ச தாங்க முடியாம உதவி செய்தாரு. இல்லைங்களா? 2வது நாங்கள் வாசிச்ச யாரை பத்தி? ஆயக்காரன் பரிசேயனை பத்தி வாசிச்சோம். இப்போ 3வது வருஷம் இருந்தாங்க. இந்த 3வது பகுதியில் யாரை பத்தி கதைக்கப்பட்டிருக்குது? பிள்ளைகளை பத்தி கதைக்கப்பட்டிருக்குது. சரியா? நாங்கள் போன மாசம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளை பற்றி நாங்கள் அதிகமாக கதைச்சதான ஒரு மாசம் இருந்துச்சு. உலக சர்வதேச சிறுவர் தினம் இருந்துச்சுன்னா அக்டோபர் 1ஆம் தேதி. அப்போ போன மாதம் நிறைய பேர் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சாங்க பிள்ளைகளுக்காக. நாங்களும் செஞ்சோன்னா இங்கே பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுத்து என்ன நாங்கள் பிள்ளைகளை பாராட்டணும்னா பிள்ளைகளை மேன்மை பாராட்டணும். அப்போ பிள்ளைகளை குறித்து தான் இன்னைக்கு பேசப்படுது. அப்போ என்ன சொல்லப்படுது பிள்ளைகளை பற்றி? பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீசர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். என்ன செய்யப்படுறாங்களா? பெரியவங்க அம்மா அப்பாமார் என்ன செய்யறாங்களாம்? இயேசு கிட்ட கொண்டு வராங்களாம். யார? பிள்ளைகளை அவர் தொட்டு ஆசீர்வதிக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துட்டு வராங்க. அப்போ சீசர்கள் என்ன செய்யறாங்களாம்? பிள்ளைகளை கொண்டு வரும்போது அவங்களை அதட்டுறாங்க. சரியா? இயேசுவோ வாசிக்க பார்ப்போம். 16வது வசனம். அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்துக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசுவோ அவர்களை கொண்டு வரும்படிக்கு கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. விளங்குதா? சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வர்றதுக்கு தடை பண்ண வேணாம், அவங்க என்னிடத்துக்கு வர விடுங்க. ஏன்னா பரலோக ராஜ்யம் பிரியப்பட்டவர்களுடையதான். சிறு பிள்ளை மாதிரி இருக்காட்டிக்கு உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன் சிறு பிள்ளை மாதிரி சொல்லப்படுது?
சில பிள்ளைகள் வந்து என்னது கள்ளம் கபடம் இல்லாதவங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ செய்வாங்க. எது சரி எது பிள்ளைன்னு சொல்லி அவங்களுக்கு விளங்காது. அவங்க பாவம் செய்யணும்னு சொல்லி பாவம் செய்வாங்களா? இல்லை, நான் பாவம் இது பாவம் இது நான் செய்ய, அதனால இந்த பாவத்தை நான் செய்வேன் அப்படின்னு நினைச்சு செய்ய மாட்டாங்க. அப்ப சிறு பிள்ளைகள் எப்படியோ அப்படியாப்பட்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், எங்களுடைய உள்ளம் எங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னு சொல்லி வச்சுப்பாங்க. பெரியவர்களாக எங்களுடைய உள்ளங்கள் எங்களுடைய மனசு எப்படி இருக்கு. நாங்கள் போன முறையும் பாசிச்சோம் என்ன அந்த என்னது பரிசேரம் போது தான் நாங்கள் இருக்கோம். ஒரு சில நேரங்களில் நாங்கள் எங்களை பற்றியே பெருமை பாராட்டுறோம். இன்னொருத்தர் வந்து நல்லா இருக்கிறத பற்றி நாங்கள் விரும்புகிறதே இல்லை. இன்னொருத்தர் நல்லா இருந்தால் அவங்கள எப்படி நாங்கள் விளை வைக்கிறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பாவமான சிந்தனைகள் தான் இந்த நேரம் எங்களுடைய தலையில் வந்துட்டு இருக்கோம். சரியா? பிள்ளைகள் சர்ச்சுக்கு வந்தால் சர்ச் உள்ளுக்கு இருக்கணும். விலங்குதான் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் உள்ளுக்கு இருக்கணும். சர்ச்சுக்கு தான் வந்தீங்க, அப்போ ஏன் வெளியில் நிற்கிறீங்க? சரியா? அப்போ எந்த நேரமும் பாவமான எண்ணங்கள், பாவமான சிந்தனைகள், பலவீனமான எண்ணங்கள், பலவீனமான சிந்தனைகள் தான் எங்களுடைய. ஆனால் பிள்ளைகள் அப்படி இல்லை. நீங்க ஒரு சில நேரம் என்கிட்ட கேட்கலாம், அவங்களும் வந்து ஜென்ம பாவம் உடையவர்கள் தானே, அவங்களும் பாவத்தோடு தானே பிறக்கிறாங்க. ஆமா, பாவத்தோடு தான் பிறக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்களுக்கு அவங்க செய்யறதான காரியங்கள் பாவம்னு சொல்லி அவங்களுக்கு விளங்காது. அது நாங்க தான் பெரியவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் பாவம், இதுதான் நன்மை, இதுதான் தீமை அப்படின்னு சொல்லி யார் சொல்லிக் கொடுக்கணும்? பெரியவர்களாகிய நாங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளை வந்து அவர் இடத்துல வளர்த்துக்கு தடை பண்ண வேணாம். நாங்க ஆண்டவருக்குள்ள அவங்களுக்கு இட்டு சேர்க்கவும் மாட்டேங்க, அவங்க வரக்குள்ள நாங்க அவங்க இடம் கொடுக்கவும் மாட்டேங்கிறோம். ஏன்னா பிள்ளைகள் மிக முக்கியமானது. சபையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா சபையில வந்து பிள்ளைகள் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன் நான் அப்படி சொல்றேன்? குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் பிள்ளைகள் வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. இன்னைக்கு நிறைய அம்மா அப்பாமார்கள் வந்து பிள்ளைய பெத்து போடுறது மட்டும்தான் விளங்குதா? அதுக்கு அங்கிட்டு அவங்க எப்படி வளரணும், அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி எந்த விதமான ஒரு எண்ணமும் கிடையாது. சபை எடுத்துக்கிட்டாலும் மட்டும்தான். சபையில பிள்ளைகள் வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன் நான் அப்படி சொல்றேன்? நானும் சொல்றேன், பிள்ளைகளை சபைக்கு கூட்டிட்டு வாங்க, பிள்ளைகளை வந்து சண்டே ஸ்கூல் கூட்டிட்டு வாங்க, பிள்ளைகளை சின்ன காலத்துல வந்து ஆண்டவருக்குள்ள வளங்க. ஏன்னா அவங்க வந்து பாவம் என்னது, நன்மை என்னது, தீமை என்னது, நன்மை எப்படி செய்யறது, பாவம் செய்யாம நாங்க எப்படி வாழணும் அப்படின்றது வந்து நாங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு வேற இடம் இருக்கா? ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்குறாங்களா? இப்ப ஸ்கூல்ல சிலபஸே கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்களா? விளங்குதா? மற்றது வந்து இப்ப வந்து அம்மா ஆசிரியர்கள் பயம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு, நல்லது சொல்லிக் கொடுக்கறதுக்கு பயம். நாங்கள் காலையில் வரக்கூடிய கழிச்சிட்டு வந்தோம். பிள்ளைகள் கேட்குறாங்க, நீங்க யார் அதை சொல்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுங்க? எங்க அம்மா அப்பாவே கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்க ஏன் அதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் கேட்குறாங்கன்னா சேர்மார்கிட்ட. சரியா? இன்னும் கொஞ்சம் காலம் போக்குள்ள எங்ககிட்டயும் அம்மா அப்பா கிட்டேயும் பிள்ளைகள் கேட்பாங்க, நீங்க ஒழுங்கா வாழுங்க, நீங்க எங்களுக்கு எப்படி சொல்றதுக்கு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த தகுதியை வந்து பெற்றோர்களாகிய பெரியவர்களாகிய நாங்கள் எங்களோட ஜீவியத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். இல்லாட்டி எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு புத்திமதி சொல்ல முடியாது. விளங்குதா? அப்ப பெரியவர்களாகிய நாங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். இல்லாட்டி பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியை காட்ட முடியாது, பிள்ளைகளை எங்களுக்கு வழிநடத்த முடியாது, அவங்கள வளர்க்கறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். விளங்குதா? அப்ப நாங்க பிள்ளைகளை வந்து சரியான பாதையில வளர்க்கறதுக்கு தகுதி உடையவர்களா இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யப்படணும்? நாங்க எங்களுடைய வாழ்க்கைகளை முதலாவது சரிப்படுத்திக் கொள்ளணும். சரியா? சிறு பிள்ளைத்தனமா வேலை செய்யறதை பத்தி நான் இதை கதைக்கிறேன். இப்போ ஒரு சில நேரம் கேட்கலாம், நீங்க சின்ன பிள்ளைகள் மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்களே, சின்ன பிள்ளைகள் மாதிரி வேலை செஞ்சா சரியா அப்படின்னு கேட்கலாம் கிட்ட. சரியா? விளங்குதா? சிறு பிள்ளைகள் மாதிரி வேலை செய்ய நான் சொல்லல, சிறு பிள்ளைகள் மாதிரி கள்ளம் கபடம் இல்லாதவர்களா, என்ன அவங்க வந்து என்னது, அவங்க வந்து அது பாவம்னு யோசிச்சு செய்ய மாட்டாங்க எதையும். ஆனா நாங்க பாவம்னு தெரிஞ்சும் நாங்க செய்யணும். விளங்குதா? அப்ப அதனால நான் சொல்றேன், சிறு பிள்ளைத்தனமா இருக்கிறத பத்தி இந்த இடத்துல கதைக்கணும். சிறு பிள்ளைகளை போன்று இதயமுடையவர்களாக நாங்க இருக்கணும், உள்ளமுடையவர்களாக, மனசுடையவர்களா இருக்கணும், யோசிக்கிறவர்களா இருக்கணும். விளங்குதா?
அதனால இப்ப யோசிச்சுப்பாங்க, சின்ன பிள்ளைகளுக்குள்ள நன்மையும் தீமையும் ரெண்டையும் விதைக்கிறது யாரு? நாங்க. சரியா? நாங்க தான் விதைக்கிறோம். இப்ப அதனால பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அது மிக முக்கியம். நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 14, 15 வயசு, 16 வயசு, 17 வயசு ஆகக்குள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் வீணா போயிட்டு இந்த இருக்கிற சூழ்நிலையில. அது எங்கட காலத்துல அப்படி இருக்கல. எங்கட காலத்துல நாங்க யோசிச்ச விதமும் இப்ப இருக்கிற பிள்ளைகள் யோசிக்கிற விதமும் வித்தியாசமா. இப்ப சரியான ஃபாஸ்ட் பிள்ளைகள். சரியா? யோசிக்கிற விதம் ஃபாஸ்ட். ஏன் இந்த நேரம் போன்ல எனக்கு இன்னொன்று டிக்டாக்னு சொன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா மதிக்கு டிக்டாக் சொன்னா என்னன்னு தெரியுது. விளங்குதா? டிக்டாக்ல போடுறாங்க, டிக்டாக் போடுறாங்க, எனக்கும் அனுப்பி விடுறாங்க. எனக்கும் என்ன வாட்ஸ்அப்புக்கும் டிக்டாக் அனுப்புறாங்க. நான் குறை சொல்லல. அதுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலை. அதுதான் இப்போது இந்த காலத்துல இருக்கிற சூழ்நிலை. அதுதான். விளங்குதா? பிள்ளைகளுக்கு நாங்க தவறு சொல்லி சரி வராது. அந்த பிள்ளை கைக்கு நாங்க போனை கொடுக்குறோம் பாருங்க, நாங்க தான் அதுக்கு பொறுப்பு சொல்லணும். விளங்குதா? சார் நாங்க போன் கையில பிள்ளைட கைக்கு போனை கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன செய்யுது அப்படின்றத தேடி பார்க்குற பொறுப்பு யாருக்குது? போனை இன்னைக்கு பிள்ளைகளோட வாழ்க்கையில பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறதான ஒரு காரணமா மாறி இருக்கு. போன் மட்டும் இல்லை, பிள்ளையான நண்பர்களோட பழகிறது, பிள்ளையான இடங்களுக்கு போறது. விளங்குதா? அப்ப பிள்ளையான ஆசிரியர்கள் கூட இருக்கிறாங்க. ஸ்கூல்ல போயிட்டு நாங்க பிள்ளைகளை பத்தி தேடி பார்க்கணும். ஆசிரியர்கள் எப்படியாப்பட்டவங்களும் கூட நாங்க தேடி பார்க்கணும். பிள்ளையான விதத்துல பிள்ளைகளை பயன்படுத்துற ஆசிரியர்கள் அம்மா அப்பாவே இருக்கிறாங்க. பிள்ளையான விதத்துல பிள்ளைகளை பயன்படுத்துற இப்போ கிட்டத்துல அவங்க அப்பா ஐசிட் பண்ண செய்யறாரு. சரியா? அப்ப நான் வேலை செய்யற ஏரியா. சரியா? பிள்ளையோட பேக்ல தான் ஐஸை போட்டு அனுப்புறாங்க. ஆனா அங்கிள் ஒருத்தர் இருப்பார், அன்னைக்கு இதை கொண்டு போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளையோட பேக்ல தான். ஏன்னா ஸ்கூல் பிள்ளையோட பேக்கை யாரும் செக் பண்ண மாட்டாங்க. விளங்குதா? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா அப்பா அந்த பிள்ளைய எந்த இடத்துக்கு கொண்டு போறாங்கன்னு சொல்லி. விளங்குதா? அப்ப நாங்க பிள்ளைகள் மிக முக்கியம். குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் நாங்க பரம்பரைன்னு சொல்லிக்கிறோம் தானே. இன்னொரு 10 வருஷம் போக்குள்ள எங்களுக்கு ஒரு தலைமுறையே இல்லாம போக்குது. விளங்குதா? எதிர்காலத்துல பிள்ளைகள் கல்யாணம் கட்ட மாட்டாங்க, பிள்ளைகளை பெக்க மாட்டாங்க. ஏன்? எல்லாமே சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு வருது. சரியான சுயநலம், தான் மட்டும் உள்ளதான ஒரு காரியம் இப்ப எழும்பிட்டு இருக்குது. தான் வாழணும். நிறைய பேத்துக்கிட்ட கேளுங்களேன். இந்த காலத்துல உங்ககிட்ட நிறைய பேத்துக்கிட்ட கேளுங்க, கல்யாணம் கட்ட மாட்டாங்க பாருங்களேன். ஏன்னு கேட்டா சுதந்திரம் இல்லாம போயிடும். விளங்குதா? நான் சுதந்திரமா வாழணும், அதனால நான் கல்யாணம் கட்டுறது. நான் தனியா வாழ்றது ரொம்ப சுகம். ஏன்னா கல்யாணம் கட்டி வாழ்றவங்களை பார்க்கக்குள்ள அவங்களுக்கு வெறுத்து போகுது. அதான் உண்மை. கல்யாணம் கட்டி வாழ்றவங்களை பார்க்கக்குள்ள இப்ப இருக்கிற தலைமுறைக்கு கல்யாணம் கட்டுறது அது மிக முக்கியமான ஒரு விஷயமா விளங்குது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா இருக்கு கல்யாணம் கட்டி வாழ்றவங்களோட வாழ்க்கைகள். அம்மா அப்பாவை பார்த்து பிள்ளைகளுக்கு ஆசை வரணும், நானும் ஒரு அம்மா அப்பாவை மாறணும் அப்படின்ற ஆசை வரணும். விளங்குதா? நாங்களும் பிள்ளைகளை பெக்கணும் அப்படின்றதான் ஆசை வரணும். இப்ப இருக்கிற அம்மா அப்பாவை பார்த்தா தான் ஐயோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்றதை விட நாங்க தனியா வாழ்றது நல்லா அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஏன்னா நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குற முன்மாதிரி அப்படியான ஒரு முன்மாதிரி. விளங்குதா? பிள்ளைகளை நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். எங்களோட தலைமுறை, அடுத்த தலைமுறை அவங்க சபையில அடுத்த எதிர்காலம் அவங்க. சரியா? இப்ப எங்களோட சேர்ச்சை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் எங்க சபையில இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்தும் இல்லை, கிளாஸ் போயிருக்கிறாங்க. எக்ஸாம் இன்னைக்கு. அப்ப நிறைய பேர் இன்னைக்கு வரல. அந்த பிள்ளைகள் இந்த சபையில நிலையா நிக்கணும்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கான முன்மாதிரியை யாரு கொடுக்கணும்? பெரியவர்களாகி நான். விளங்குதா? எதிர்காலத்துல சபை இல்லாம போயிடும். இன்னைக்கு நிறைய வளர்ந்த நாடுகள்ல சபைகள் மூடுபடுது. சபையில போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா வயசான ஒரு 4-5 அம்மா அப்பா மட்டும்தான் சபையில இருக்கிறாங்க. வாலிபர்கள் பிள்ளைகள் சபையில இல்லை. ஏன்? சபை உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியமா விளங்குது இல்லை.
இன்னைக்கு நிறைய சபைகள் விற்கிறாங்க. இந்த பள்ளி சபை ஆலயங்களை வேற மதங்களுக்கு விற்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிற டென்மார்க்ல, அவன் இப்ப கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். இருந்த கேத்தலிக் சர்ச் ஒன்று, ரோமன் கேத்தலிக் சர்ச் ஒன்று, பெரிய சர்ச் ஒன்று, சரியா, அதை இஸ்லாம் மதத்தாருக்கு வித்து இருக்கிறாங்க. இப்ப அந்த இஸ்லாம் மதத்தார் அதுல ஒரு பெரிய ஒரு பள்ளி வாசலாம் நடத்திட்டு போறாங்க. கேத்தலிக் சர்ச்சுக்கு வராத ஜனங்களை விட பல மடங்கு ஜனங்கள் இப்ப அந்த பள்ளிக்கு போய்கிட்டு இருக்காங்க. விளங்குதா? அந்த பாருங்க, அந்த இஸ்லாமியர்கள் மிக முக்கியமான ஒரு ஜனக்கூட்டம் ஒன்று உலகத்துல இருக்கிற. அந்த பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்தே அந்த பள்ளிக்கு ஏற்ற மாதிரி வளர்ப்பாங்க. உடுப்ப கூட இன்னைக்கு எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லுங்களேன், ஹிஜாப் ஒன்று உடுத்திட்டு வர சொல்லி. எங்கட வைஃபுக்கு சொல்றேன், நான் இன்னைக்கு நீங்க ஹிஜாப் தான் உடுத்திட்டு வரணும் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி. நான் வேற யாரை பத்தி இருக்கிறது, ஏன்னா என்ன வைஃப் சொல்லுங்களேன், என்ன சொல்லுவேன் எனக்கு, நீ எல்லாம் எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும். உண்மைக்குமே அப்படிதான் கேட்கும். நீ எல்லாம் எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு? காலம்ன்றது முக்கியம் இல்லை. நாங்க எப்படி எந்த காலத்துல வாழ்றோம், எந்த விதத்துல இந்த பைபிள் என்ன சொல்லுது, எங்களுக்கு தேவ வசனம் எங்களுக்கு என்ன சொல்லுது, இதுதான் மிக முக்கியம். சரியா? பைபிளை வாசிங்க, பாட்டு படிங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டா என்னடா இவன் இன்னைக்கு காலையிலேயும் சொல்லிட்டு வந்தாங்க கார்ல வரக்குள்ள. ஏன்னா நாங்க பிள்ளைகளுக்கு எந்த நேரத்திலும் நல்ல விதமான விஷயங்களை செய்யறதுக்கு நாங்க என்ன செய்யணும், பழக்கணும். பழக்கிறது எப்படி? செய் நான் போன்ல கதையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பிள்ளை படி புத்தகத்தோடு, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நீ இப்படி என்ன படிச்சுட்டு இருக்காடி, சரி வருமா, படி அப்படின்னு நாங்க பார்த்துட்டு இருக்கிறது. அந்த பிள்ளை என்ன யோசிக்கும், இதுவே போன்ல தடுமாறிட்டு கிடக்குது, என்ன படிக்க சொல்லுவாங்களா இல்லையா? அம்மா சிஸ்டரை பத்தி சொல்லுவாங்க, சிஸ்டர் போன் வைக்கிறது. சரியா? உண்மை அதுதான். விளங்குதா? அம்மா அப்பா ஜெபம் பண்ண உட்கார மாட்டாங்க, பிள்ளைகள் சொன்னாங்க ஜெபம் பண்ணு, உட்காந்து ஜெபம் பண்ணு. அது எப்படி செய்யும்? அதுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தா தானே அது ஜெபம் பண்ணும். வணங்குதா? நாங்க சின்ன வயசுல பிள்ளைகள் சரியான, ஏன்னா அடுத்த தலைமுறை என்ன நடக்கும்னு சொல்லி எங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க இயலாது, எங்களுக்கு ஒன்றும் சொல்ல இயலாது. ஏன்னா எங்களோட பிள்ளைகள் ரொம்ப ஃபாஸ்டான ஒரு உலகத்தில் போயிருக்காங்க. அடுத்து வர கூட இப்ப இன்னைக்கு 90 வயசு வாழ்றாங்க, இன்னொரு கொஞ்சம் காலம் போக்குள்ள 60 வயசு 50 வயசு 40 வயசுன்னு சொல்லி எங்களோட ஆயுசு குறைஞ்சிடும். இப்பதான் நாங்க 15 வயசுல செஞ்சது இப்ப 5 வயசுல பிள்ளைகள் செய்யறாங்க. நேற்று எங்களோட பப்பாட பர்த்டே, சரியா, போட்டோ எடுக்க நிக்க சொன்னோம். எப்படி எல்லாம் ஆக்ஷன் கொடுக்குது தெரியுமா? நாங்க 15 வயசுல கூட அப்படி ஒரு ஆக்ஷன் கொடுத்து நிக்க மாட்டோம். அது இப்படி நிக்கிறாங்க, அந்த ஃபேஷன் ஷோல நிப்பாங்க, இப்படி நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, டான்ஸ் பார்க்கணும், அந்த மாதிரி டான்ஸ். ஏன்னா 5 வயசுல 15 வயசுல செய்ய வேண்டியது இப்ப செய்யறாங்க பிள்ளைகள். அப்ப 50 வயசுல செய்ய வேண்டியது அவங்க 25-30 வயசுல செஞ்சு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வாழ்ந்து செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை பிள்ளைகளுக்கு. விலக்கு தானே சொல்றது, 50 வயசுக்கு அங்கிட்டு செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. 15 வயசு 18 வயசு அதுக்குள்ள பிள்ளைகள் கிடைக்குது. பிள்ளைகளுக்கு 10 வயசு 15 வயசு பிள்ளைகளுக்கும் பாப்பா கிடைக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்குது. அந்த நிலைமையில இருக்குது உலகம். அப்ப அது அடுத்த சந்ததி எப்படி இருக்க போறாங்கன்றது தெரியாது. ஆனா அது எப்படி இருக்க போறாங்கன்றது தீர்மானிக்கிற மிக முக்கியமான ஒரு காரணம் யாரு? நாங்க பெரியவங்க, பெற்றோர்கள். நாங்க எப்படி பிள்ளைகளை வளர்க்குறோமோ அந்த வளர்ப்புக்கு ஏற்ற விதத்துல தான் எதிர்காலத்துல அவங்க இருக்க போறாங்க. விளங்குதா? அதனால பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நாங்க மிக முக்கியமான, மிக கவனமா இருக்கணும். பிள்ளைகளை வளர்க்கும் போது அவங்களோட வளர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான 4 பகுதிகள் இருக்குது, 4 விஷயங்கள் இருக்குது. இதுக்கு முதல்ல நான் பேசியிருப்பேன். இதை பத்தி ஒரு பிள்ளைய வளர்க்கும் பொழுது, பிள்ளைகள் வளரும் பொழுது நான் உங்களுக்கும் தான் சேர்த்துறேன், அம்மா அப்பா மட்டும் இல்லை. சரியா? அம்மா அப்பாவுக்கு மட்டும் நான் பேசுறேன், பிள்ளைகளும் அப்படித்தான். பிள்ளைகள் நீங்க வளரும் பொழுது மிக முக்கியமான 4 விஷயங்கள் உங்களுக்குள்ள வளரணும். விளங்குதா? யாருக்காவது சொல்ல முடியுமா என்ன 4 விஷயங்கள்னு சொல்லி? மிக முக்கியமான 4 விஷயங்கள் இல்ல, வளர்ற பத்தி கிடைக்கிறது, பிள்ளைகளோட வளர்ப்பை பத்தி கிடைக்கும். வளர்ப்பு
ஏன் அம்மா அம்மா பாபா கிடைக்கக்குள்ள நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவோம்? விட்டமின் எடுக்கணும், சாப்பிடணும், ஃபோலிக் ஆசிட் குடிக்க சொல்லுவாங்க, கால்சிவிட்டாஸ் குடிக்க சொல்லுவாங்க, கால்சியம்ல டேப்லெட் குடிக்க சொல்லுவாங்க, போஷாக்கான உணவு எடுக்க சொல்லுவாங்க, ரொம்ப சூடான உணவு சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க, பப்பாசி கொடுக்க மாட்டாங்க, அன்னாசி கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் சாப்பிட்றதுக்கு. கவனமாக பார்த்துக்குறோம். ஏன் ஏன் அதெல்லாம் செய்கிறோம்? பிள்ளைகள் சரியான ஒரு உடல் ரீதியான வளர்ச்சிக்கு வரணும். உடல் ரீதியான வளர்ச்சிக்கு சொல்லுவாங்க, பிறக்கக்குள்ள குறைஞ்சது 2.5 கிலோ சரி இருக்கணுமா பிள்ளைவாங்க. ஒரு பிள்ளை பூமியில பிறக்கக்குள்ள அம்மாவோட வயதுல இருந்து பிறக்கக்குள்ள 2.5 கிலோ சரி பிள்ளை இருக்கணுமா? என்ன சிஸ்டர் அப்படித்தானே சொல்றாங்க? குறைஞ்சது 2.5 கிலோ இருக்கணும். சரியா? இப்போ என் பெரிய புத்தாவை பார்த்தீங்கன்னா 3 கிலோ அவங்க 900 கிராம் இருந்துச்சுன்னா 3 கிலோவும் 900 கிராம். அவங்க டாக்டர் சொல்லிட்டாரு, இவரை நார்மல் பார்த்து இருக்கிறாரு, இவரை வெட்டி தான் எடுக்கணும் விளங்குதா? ஏன்னா அந்த அளவு நாங்கள் என்னது பிள்ளைகளை சரியான உடல் ரீதியான விதத்தில் சரி. அப்போ பிள்ளைகளிடம் உடல் ரீதியான நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும். விளங்குதா? சரியான இப்போ 5 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகளில் ஏன் நாங்கள் அடிக்கடி பாரம் இருக்கிறது, கூட்டிகிட்டு போகிறது, கிளினிக் கூட்டிகிட்டு போகிறது, பாரம் இருக்கிறது, மிட்வைஃப் சொல்லுவாங்க இன்னைக்கு உங்களோட பாபாவோட பாரம் குறைஞ்சிருக்குது, அதனால் நல்ல போஷாக்கான சாப்பாடு கொடுங்க சாப்பிடுறது. ஏன்னா முதல் 2 வருஷம் அம்மாவோட வயிற்றுல உருவாக்குற நாள்ல இருந்து 200 நாட்கள் வரைக்கும், சரியா? 2 வயசு ஆகிற வரைக்கும் தான் பிள்ளைகளோட மூளை 80% வளரும். அதனாலதான் அந்த காலத்துல ரொம்ப பிள்ளைகளை வளர்க்க சொல்றாங்க நல்லா. ஆனா உடல் ரீதியா நல்லா வளர்க்கணும். ஆனா நாங்க அதை நல்லா தான் செய்யறோம். உடல் ரீதியா நல்லா வளர்ப்போம். தீங்க போன சாப்பிட கொடுத்து சாப்பிட கொடுக்காட்டிக்கும் அவங்க சாப்பிடுவாங்க, நல்லா வளரும். அதுக்குதா 2வது என்னது? உள ரீதியா வளர்க்கப்படணும் பிள்ளைகள். உளம்னு சொன்னா என்னது? அறிவு. பிள்ளைகளுக்கு அறிவு கொடுக்கணும். அதனாலதான் நாங்க 2.5 வயசாக்குள்ள ப்ரீ ஸ்கூல் அனுப்புறோம், 5 வயசாக்குள்ள ஸ்கூல் அனுப்புறோம். இன்னைக்கு அதெல்லாம் நல்லா செய்யறாங்க. நம்ம அப்பா அம்மா ஸ்கூல் போட்டு படிக்க வைக்கிறாங்க. உள ரீதியான வளர அப்ப அறிவுபூர்வமான வளர்ச்சி பிள்ளைகளுக்குள்ள வரணும். விளங்குதா? அடுத்த விஷயம் என்ன? இன்னைக்கு இது 2 குறிச்சு அம்மா அப்பா அம்மா ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில அம்மா அப்பா அம்மா அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகளை பெற்று போட்டாச்சு, யாராவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டு இருக்கிற அம்மா அப்பா அம்மா இருக்கிறாங்க. விளங்குதா? அப்போ உடல் ரீதியா பிள்ளைகள் வளர்க்கப்படணும், உள ரீதியாகவும் பிள்ளைகள் வளர்க்கப்படணும். சரியான வயசுல சரியான படிப்பை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கணும். விளங்குதா? சரியான grade 1ல படிக்க வேண்டிய படிப்பு அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், grade 2ல படிக்க வேண்டிய படிப்பு கிடைக்கணும். இப்போ அந்த மாதிரி அந்த முறையான ஒரு கல்வி அவங்களுக்கு, அறிவு வளர்க்க வேண்டியதான ஒரு திட்டம் அவங்களுக்கு கொடுக்கணும். 3வது விஷயம் என்னது? 3வது உணர்வு பூர்வமான வளர்ச்சி. நடக்குதா? உடல் ரீதியான வளர்ச்சி, உள ரீதியான வளர்ச்சி, உணர்வு பூர்வமான வளர்ச்சி. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு அது இல்லை. அம்மா அப்பா அழுதா கூட மனது இருக்காது பிள்ளைகளுக்கு. தான் செய்யறது தான் சரி, தான் செய்யறது செய்யறது. உணர்வு பூர்வமான வளர்ச்சி பிள்ளைகளுக்கு இல்லை. அழுக வேண்டிய இடத்துல போயிட்டு அழுக பழக்கணும் பிள்ளைகளுக்கு. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்க பழகணும். விளங்குதா? ரசிக்க வேண்டிய விஷயங்களை ரசிக்கிறதுக்கு பிள்ளைகளை பழக்கணும். இன்னைக்கு ரசனை பிள்ளைகள் ரசனை இருக்குதா? இல்ல. இந்த இயற்கையோட பிள்ளைகள் எந்த அளவு இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் இயற்கையோட எந்த அளவு. இப்ப நாங்க எங்கட வாழ்க்கையில ஒரு 10 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற அந்த வயசு பிள்ளைகளும் நாங்கள் இருந்த விதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கையோட எந்த அளவு தொடர்பா இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா இயற்கையில இருந்து தான் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வாங்க, உணர்வுபூர்வமான விஷயங்கள், நிறைய காரியங்கள். இப்ப அம்மா அப்பா பிள்ளைகளை மைய வீட்டுகளுக்கு கூட்டிக்கிட்டு போக மாட்டாங்க. எங்களை கிட்டத்துல எங்களை சித்தப்பா இறந்து போனாரு. எங்களோட அண்ணா வெக்கமெல்லாம் சொல்ல, என் அண்ணா தான் சித்தப்போட மையத்துக்கு மகனை கூட்டிட்டு வரல. ஏன்னா எக்ஸாம் படிக்கிறான். எக்ஸாம் இருக்கிறது டிசம்பர்ல, மையம் நடந்தது ஜூன்ல. சரியா? என்னவா
எக்ஸாமுக்கு படிக்கிறாள், அதனால விட்டுட்டு வந்துட்டோம் தண்ட அப்பாட மையத்துக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, அவரோட மையத்துக்கு இந்த பிள்ளை வருவானா? இவன் இல்ல, அப்பாட மையத்துக்கு அடுத்து அவர் இருக்க மாட்டார். அப்படி வளர்த்தணும் பிள்ளைகள். விளங்குதா? யார் சரி தூக்கி போட வேண்டிய நிலைமை வந்துடும். ஏன்னா பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க எங்களை தூக்கி போடுறது. அப்போ மையத்துக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஆனா அதே கல்யாணம்னு சொன்னா ஆளுக்கு முதல்ல பிள்ளைகள் இருப்பாங்க. சரி, என்ன உடுப்புகளை பாருங்க, மையத்துக்கு போறதுக்கு வெள்ளை உடுப்பு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா கல்யாணத்துக்கு போடுறதுக்கு 15,000 ரூபாய் கொடுத்து என்னது பட்டு பாவாடை, பட்டு சட்டை, சோலி கிட், சல்வார் இதெல்லாம் தான் வாங்கி கொடுப்பாங்க. சர்ச்சுக்கு சண்டே ஸ்கூல் கொடுத்துறதுக்கு வெள்ளை உடுப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு அம்மா அப்பா கிட்ட காசு இருக்காது. உண்மையை தான் சொல்றேன். ஸ்கூல் கொடுத்துட்டு போறதுக்கு வெள்ளை உடுப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு அம்மா அப்பாவுக்கு காசு இருக்காது. சூரண்ட் எடுத்து கொடுக்க காசு இருக்காது. ஆனா கல்யாணத்துக்கு எப்படி போவாங்க பாருங்க, திருவிழாவில் எப்படி போவாங்க பாருங்க பிள்ளைகள். தேவையான செலவுகள் அம்மா அப்பா செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. தேவையில்லாத செலவுகளை செய்வாங்க. 40,000 ரூபாய்க்கு போன் எடுத்து கொடுத்துப்பாங்க. 3,000 ரூபாய்க்கு ஸ்கூல் போட்டு போறதுக்கு ஷூ எடுத்து கொடுக்க சொல்லி வேற யாருக்கு தேவை போயிட்டு கேட்பாங்க. உண்மையை சொல்ற, இது உண்மை தானே? நான் போய் சொல்றேன்னா இதுதான் உண்மை. 40,000 ரூபாய்க்கு போனை வாங்கி கொடுப்பாங்க கையில, பிள்ளைங்க கையில. ஆனா 3,000 ரூபாய்க்கு கொடுத்து ஷூ ஒன்று வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஸ்கூல் போட்டு போறது. அது யாரு சரி கொண்டாந்து கொடுக்கணும், உதவி செய்யணுமா யாரு சரி வந்து, உண்மை. அப்ப உணர்வுபூர்வமா இப்ப இந்த இயற்கையோட பிள்ளைகளை பழக்கணும். உணர்வுபூர்வமான வளர்ச்சி பிள்ளைகளுக்கு வரணும். சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கவும், அழுக வேண்டிய இடத்துல அழுகிறதுக்கும் என்ன மனதுருகிற தன்மை, மற்றவங்களை பார்த்து உதவி செய்யணும்ன்றதான எண்ணம், அதெல்லாம் அப்படி படிப்புல வராது. அது வந்து படிக்கிறோம், எத்தனை ஏஸ் எடுத்திருக்கிறோம், எத்தனை பி எடுத்திருக்கிறோம்ன்றதுல வராது. அது வந்து நாங்க உணர்வுபூர்வமா பிள்ளைகளை வந்து என்னது சின்ன வயசுல இருந்து பழக்கிறது மூலமா வர்றது. நாங்க எங்களோட அம்மா அப்பாவை கவனிச்சோம்னு சொன்னாதான் எங்க பிள்ளைகள் வந்து எங்களை கவனிப்பாங்க. நான் இந்த நேரத்துல நாங்க சொல்றது தான், எங்களோட வீட்டுல அம்மா இருக்கிறாங்க, அம்மாவை நாங்க எப்படி பாக்குறோமோ அப்படிதான் எங்களை பிள்ளைகள் எங்களை பார்ப்பாங்க. விளங்குதா? நாங்க அவங்கள மதிச்சா எங்களோட பிள்ளைகள் மதிக்குங்க. ஏன்னா நாங்க எப்படி நடந்துக்கிறோமோ அந்த விதத்துல தான் பிள்ளைகள் எங்களுக்கு நடந்து கொள்வாங்க. உணர்வுபூர்வமான வளர்ச்சி மிக முக்கியம். சரியா? உடல் ரீதியா பிள்ளைகள் வளர்க்கப்படணும், உள ரீதியா பிள்ளைகள் வளர்க்கப்படணும், உணர்வு ரீதியா பிள்ளைகள் வளர்க்கப்படணும். மற்றது என்னது, அடுத்தது என்னது மிக முக்கியமான விஷயம், மிக முக்கியமான காரணம் ஏன் நாங்க சேர்ச்சுக்கு வரோம், ஏன் பிள்ளைகளை சேர்ச்சுக்கு கூட்டிட்டு வரோம். ஆன்மீகத்துல வந்து பிள்ளைகளை வளர்க்கணும். ஆன்மீக ரீதியா பிள்ளைகளை வளர்க்கப்படும். சரியா? நல்லது என்னது கெட்டது என்னதுன்னு சொல்லி அது வந்து மற்ற மூணு இருக்காது. நல்லது எது, கெட்டது எது, பாவம் எது, நன்மை எதுன்றத வந்து நாங்க எதுல கற்றுக்கொள்றோம், எங்கட ஆன்மீகத்துல. அப்ப ஆன்மீகம் பிள்ளைகளுக்குள்ள வளர்க்கப்படணும். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்கூல் அனுப்ப சொன்னா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஸ்கூல்ல கிளாஸ் போட்டாங்க, ஸ்கூல் கிளாஸுக்கு தான் நாங்க அனுப்பணும், மிக முக்கியம், இல்லாட்டி அடிப்பாங்க, சார்மார் கில்லுவாங்க, உதைப்பாங்க அப்படிம்பாங்க. சேர்மார்களுக்கு வேணுங்கிற மாதிரி நாங்க எங்கட பிள்ளைகளை வளர்க்கணுமா, எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நாங்க எங்கட பிள்ளைகளை வளர்க்கணும். விளங்குதா? சேர்மாருக்கு பைபிள் தெரியாது, எங்களுக்கு தான் பைபிள் தெரியும், பைபிள் இருக்கிற விஷயங்கள் தெரியும். அப்ப எங்களுக்கு எங்கட பிள்ளைகளை வந்து எங்களுக்கு ஏற்ற விதமான வளரணும். அப்ப அம்மா அப்பாவுக்கு சொல்ல முடியணும், ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் வைக்காதீங்க. விளங்குதா? ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் அனுப்ப தேவை பிள்ளைகள். ஆன்மீக ரீதியில பிள்ளைகள் நாங்க வளர்க்கணும். இப்ப இந்த பிள்ளைகள் நீங்க உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இன்னைக்கு சேர்ச்சுக்கு வந்து இப்ப நான் காலையிலே பார்த்துட்டு இருந்தேன், வர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணோடனே வந்திருந்தீங்க, வர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணோடனே எல்லாரும் வெளியில போறீங்க. அது என்ன பழக்கம்? இவங்க 2 பேரும் காணாமே போயிட்டாங்க, எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியாது. சபைக்கு வர்றதுன்னா சபையில உள்ளுக்கு இருக்கணும், சபை முடியிற வரைக்கும். நீங்க எங்க போறீங்க, எங்க வாரீங்கன்னு சொல்லி எங்களுக்கு கவனிச்சுட்டு இருக்காதீங்க. எனக்கு ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு சொல்லவும் மாட்டோம் இந்த இடத்துல. விளங்குதா? சபைக்கு வர நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒழுங்கா இருக்கணும். நீங்க வாரது வந்து நீங்க நன்மையான விஷயங்களை கற்றுக்கொள்றது. இந்த இடத்துக்கு வந்து பிள்ளைகள் கெட்டு போனாங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னா அது வந்து எங்க எல்லாத்துக்கும் சரியில்லை.
விளங்குதா? அதனால சபைக்கு வந்தால் நீங்கள் சபைக்குள்ளே இருக்கணும். கடந்த நாட்களில் ஒரு சில கதைகளை நாங்கள் கேள்விப்பட்டோம். இங்கே வாரது வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் இருக்கிறது, ஸ்டார்ட் பண்ண பிற்பாடு பெரியவங்க யாரும் வெளியில் போக மாட்டாங்க தானே, இதுக்கு வெளியில் போகிறது, வெளியில் போயிட்டு அங்கே புடையனுங்களை போயிட்டு கழிச்சிட்டு இருக்குது, புடையனங்களோட போயிட்டு வெளியில் போயிட்டு என் கையில் எதுவும் மாட்ட வேணும். சரியா? அப்படி செஞ்சு என் கையில் மாட்ட வேணும். 2 பேரையும் கட்டி வைப்பேன் நான் இந்த தூண்டில் பண்ணாது. அப்படி கண்டேன்னு சொன்னேன். பொடியனையும் பிள்ளையும் 2 பேரையும் கட்டி தூண்டில் கட்டி வச்சு அவன் அம்மா அப்பாவை வர சொல்லுவேன். ஏன்னா அம்மா அப்பா நம்பி இந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. உங்களை விளங்குதா? உங்களை நம்பி தான் இந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. உங்களை அம்மா அப்பா நம்பி அனுப்புறாங்க. பாஸ்டர்ஸ்மா நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, சிஸ்டர்மா நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, சர்ச்சுக்கு போனால் நல்லா வருவாங்க, நல்ல பிள்ளைகளாக வருவாங்கன்னு தான் இந்த இடத்துக்கு நம்பி அனுப்புறாங்க. ஏன்னா ஆன்மீக ரீதியாக அவங்களுக்கு வளர்க்கணுன்ட்டு தானே தேவை இருக்கிறனால தான் அனுப்புறாங்க. விளங்குதா? எங்களோட அம்மா அப்பா இப்படின்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நல்ல பிள்ளைகளை இந்த இடத்துக்கு வளரணும். நாளைக்கு வெளியில் வரணும் சொல்லணும், சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகளுக்கு இடையில பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. வெளியில் இருக்கிற பிள்ளைகளை விட சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, நல்லா வளர்கிறாங்க, நன்மைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, பெரியவங்களை மதிக்கிறாங்க, படிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்றதுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி வெளியில் வரவங்க சொல்லணும். அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வரணும். விளங்குதா? அதுக்காக தான் நாங்களும் கஷ்டப்படுறோம். அங்கலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வைக்கிற மாதிரி சதகம் வேற எங்கேயும் கிடைக்காது. ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்காக நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். விளங்குதா? வெளியில் யார் சரி உங்களுக்கு எந்த நாளும் என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க, உதவி செய்யறாங்க. ஏன்னா இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். மற்றது வெளியிலேருந்து வர எங்களுக்கு தோணணும், இந்த பிள்ளைகளுக்காக இன்னும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணணும். அப்படி தோணணும்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கணும்? நாங்கள் எதிர்பார்க்கிறத விட நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். அப்போ ஆன்மீக ரீதியாக வளர்க்குறது மிக முக்கியம். நான் கடைசியாக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எத்தனை பேர் பார்க்கு போயிருக்கீங்க? பார்க்குறது பேரதினி கார்டன், ஹக்கல கார்டன், ஒரேலிய கார்டன் போயிருப்பீங்க தானே? போயிருக்கீங்களா? பூத்தோட்டங்களை பார்க்க போயிருக்கீங்களா? பூக்களை கண்டிருக்கீங்களா? சரி, நீ யோசிச்சு பாருங்களேன். ஒரு அழகான ரோசா பூ பூத்து இருக்குது. நினைக்கிறா? சிரிக்கிறீங்க? ரோஸ் பூ ஒன்று பூத்து இருக்குது. அப்போ இந்த ரோஸ் பூவை பார்க்கறதுக்கு பிள்ளைகள் உடல் ரீதியாக வளர்ந்துருக்கணும். சரியா? அந்த பிள்ளைக்கு நல்லா கண்ணு விளங்கணும், நல்ல உயரத்தில் இருக்கணும், அந்த பூவை பார்க்கக்கூடிய உயரத்தில் இருக்கணும். ஏன்னா அப்போ உடல் ரீதியாக வளர்க்கப்பட்டிருக்கணும், அறிவு ரீதியாக வளர்க்கப்பட்டிருக்கணும். ஏன் அறிவு ரீதியாக வளர்க்கப்பட்டிருக்கணும்? அந்த பிள்ளைக்கு இது ஒரு ரோஸ் பூ அப்படின்னு சொல்லி எப்படி தெரியும்? நிறைய பூக்கள் இருக்குதானே. அப்போ இது ஒரு ரோஸ் பூன்னு சொல்லி அதை எப்படி இனம் கண்டு கொள்றது? அந்த பிள்ளை பூக்களை பற்றி படிச்சிருக்கிறனால. இது டேலியா பூ, இது கப்பூர், மேக்கந்தூரியம், இது ரோஸ், இது லில்லி அப்படின்னு சொல்லி எப்படி அது இனம் கண்டு கொள்ளுது? அந்த பூக்களை பற்றி அது படிக்கிறனால. படிச்சிருந்தா தான் அது கண்டுகொள்ளும். அப்போ அறிவு ரீதியாக அதுகளை வளர்க்கப்படணும். மிருகத்தை கண்ணொன்னே இது இந்த மிருகம் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது மிருகங்களை பற்றி பயிற்சிருக்கணும். விளங்குதா? மரங்களை பார்த்தோன்னு மரங்கள் இது இந்த மரம் தான் அப்படின்னு சொல்லி கண்டுறதுக்கு இன்னைக்கு இந்த பிள்ளைகளை வெளியில் கூட்டிட்டு போயிட்டு மரங்களோட பேர்களை சொன்னா சொல்லுவாங்க பாருங்க. எத்தனை மரம் பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அறிவு ரீதியா வளர்க்கப்படும் பிள்ளை. சரியா? சரி, உணர்வு ரீதியா வளர்க்கப்படும் எப்படி வளர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ரோஸ் பூன்னு சொன்னா இயற்கையாவே அழகு தானே. அப்போ அந்த இயற்கையான அழகை ரசிக்க முடியும். உணர்வுபூர்வமா வளர்ந்த பிள்ளைகள் ரசிக்கக்கூடிய ரசனை உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. விளங்குதா? ரசனை உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. ஐயோ அழகான பூவே, அந்த பூவை பார்த்து அந்த என்னது ரசிப்பாங்க. அது அவங்களோட மனசுக்கு என்னது மானசிக சௌக்கிய ஹேத்துவாக்கியம் ஆயிடுது. விளங்குதா? அப்போ உணர்வு பூர்வமா அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக ரீதியா வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அது 3 வளர்ந்துருக்கு. இப்ப உணர்வு உடலும் வளர்ந்துருக்குது. ஒரு சிலர் சரியா, ஒரு சிலருக்கு உடல் மட்டும்தான் வளர்ந்துருக்கும். அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், ஒரு சில ஏசு தான் நம்ம என்னது எருமை மாதிரி வளர்ந்துருக்குற, ஆனால் மூளையில களிமண் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அப்பா மாதிரி ஏசுறதுக்கு கண்டிருக்கேன். ஜடங்கள் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தானே. எந்த விதமான உணர்வுக்கு புறமான இதுவும் இல்லை. அப்படி வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். மாவு பனைஞ்சு வச்சா எப்படி இருக்கும்?
அசையாத அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த விதமான உணர்வுபூர்வமான இதுவும் இல்லை. சரியா? அப்ப பிள்ளைகள் வந்து உணர்வுபூர்வமாக வளர்க்கப்படணும். அப்ப மதியம் என்ன செய்யுது? அழகான ரோஸ் பூ, இதை எப்படியாவது பிச்சு நான் சேப்பில் போட்டுட்டு போயிட்டே தான் ஆகணும். சரியா? என்ன செய்யும்? சுற்றி முற்றி பார்க்கும். பார்த்துட்டு யாரும் இல்லாத நேரத்தில் என்ன செய்யும்? டக்குன்னு பிச்சு பேக் உள்ளுக்கு சரி சேப்பு உள்ளுக்கு சரி போட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பூ வாடி போயிடும், பூ இல்லாமல் போயிடும். ஆனால் பல பேருக்கு அந்த ரசனையே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதை ரசிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இல்லாமல் நிறைய எல்லாரும் நாங்கள் விருப்பம் தானே, பூக்களை பார்க்கறதுக்கு விருப்பம், பூக்களை ரசிக்கிறதுக்கு விருப்பம், அழகா சர்ச் சுற்றி அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. என்ன ஏன் அழகா இருக்கணும்னு நினைப்போம்? அதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து என்னது மன ரீதியான ஒரு அமைதி இல்லாவிட்டால் என்னது සහනයක් ලැබෙනවා, මානසික සුවයක් ලැබෙනවා. ඒක තමයි මල්වා ගා කරන්නේ. මල් හදන්න. නමුත් ඒක කරලා அதை எடுத்து பிச்சு சேப்ல போட்டுட்டோம்னா என்ன நடக்கும்? அது வேற யாருக்கும் அதை நீ பார்க்க முடியாது. ஆனா ஆன்மீக ரீதியா வளர்க்கப்பட்டது அந்த புள்ள வந்து அப்படி செய்யாது. என்ன யோசிக்கும்? நான் கண்ட இந்த அழகை இன்னும் பல பேர் காணணும். சரியா? என் சபா அழகா இருக்கணும், என் வீடு சூழல் அழகா இருக்கணும், அதனால இது வந்து இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? அது அப்படியே வைக்கும். விளங்குதா? இப்போ உங்களுக்கு விளங்குதா? ஒரு உதாரணம், சின்ன ஒரு உதாரணம். உடல் ரீதியா பிள்ளைகள் வளர்க்கப்படணும், அறிவு ரீதியா பிள்ளைகள் வளர்க்கப்படணும், உணர்வு பூர்வமான ரீதியா வளர்க்கப்படணும். இந்த மூணு வளர்த்து வேலை இல்லை. எங்களை இந்த மூணுக்குள்ள கட்டுப்படுத்துறது யாரு? எங்களோட ஆன்மீகம். அதனாலதான் ஆவிக்குரிய விதத்துல நாங்க ஆவிக்குரிய ரீதியில நாங்க கிறிஸ்தவர்கள்னா நாங்க எப்படி வளர்க்கணும்? ஆவியானவருக்குள்ள வளர்க்கணும். நம்ம ஏன் ஆன்மீகத்துக்குள்ள வளர்க்கணும்? அவர் எங்களுக்கு சகல காரியத்தையும் கற்றுக் கொடுத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எனக்குதான் ஆவியானவர் தான் எங்களை வழி நடத்துறது. நாங்கள் பிள்ளையான வழியில போகும் பொழுது ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துவார், நீ பிள்ளையான வழியில போற, அது இல்லை வழி, இங்கிட்டு திரும்ப அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எங்களோடு பேசுவார். அதனாலதான் நாங்கள் சொல்றது, எங்களை பிள்ளைகளை ஆவிக்குள்ள வளர்க்கணும், ஆன்மீக ரீதியா வளர்க்கணும். சரியா? அப்ப அதனால பெற்றோர்கள் பெரியவர்களாகி நாங்க மிக முக்கியமா இருக்கணும். ஆனா பிள்ளைகளும் இப்படிதான். பிள்ளைகள் நீங்க இந்த 3-4 விதத்திலையும் வளரணும். உடல் ரீதியாகவும் வளரணும், அறிவு ரீதியாகவும் வளரணும், உணர்வுபூர்வமா வளரணும், மற்றவங்களை பார்த்து அனுதாபப்படுறதுக்கு, மற்றவங்களை பார்த்து உதவி செய்யணும்னு உங்களுக்கு தோணணும். எங்கட அம்மா அப்பா அம்மா அப்படி வளர்த்தனாலதான் இன்னைக்கு நாங்க இப்படி இருக்கிறோம். விளங்குதா? ஒருத்தரை தேவையுள்ள ஒருத்தரை கண்டா எங்களுக்கு ஐயோ இவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே, இவருக்கு ஏதாவது உதவி செய்யணுமே, இருக்காட்டுக்கு எங்களுக்கு தோணும் தானே. ஐயோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு தோணுதா இல்லையா? அது தோணணும். அது வந்து உணர்வுபூர்வமான விஷயங்கள். அதுல வந்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நன்மை நடக்குது, அது மூலமா எங்கட வாழ்க்கைக்கு ஒரு நன்மை நடக்குதா இல்லையா? இன்னொருத்தருக்கு நான் உதவி செஞ்சேன் அப்படின்றதான் அந்த என்னது மனநிலை வந்து எங்களுக்கு ஒரு என்னது ஆறுதலை, இல்லாட்டி என்னை பற்றியதான ஒரு என்னது என்ன குறித்ததான எனக்கு என்ன குறித்ததான ஒரு என்னது பெருமதியை கூட்டும். ஐயோ நான் பெருமதியானவன் அப்படின்றதான ஒரு எண்ணம் எனக்குள்ள வரும். அப்படின்னு இன்னொருபூர்வமான நன்மையான காரியங்களை செய்யக்குள்ள வரும். நான் ஒரு நன்மையான மனுஷன், நான் ஒரு நல்ல மனுஷன் அப்படிதானே என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு வரணும், மற்றவங்களுக்காக இல்லை. அந்த என்னது பரிசேன மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். முதல்ல எனக்கு தோணணும், ஐயோ நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நல்ல மனுஷன் நான் இருக்கணும் அப்படின்றது எனக்கு தோணும். விளங்குதா? அதனால பிள்ளைகள வளர்க்க பொழுது பெரியவங்க நாங்கள் கவனம் வளர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் நீங்க பிள்ளைகளா நீங்க சரியான விதத்துல வளரணும். அதனாலதான் பிரதர் திருக்கேஸ்வரன் நான் இந்த நாளும் சொல்லுவேன், பிள்ளைகளை சபைக்கு கூட்டிட்டு வாங்க. கிளாஸுக்கு அனுப்புனா மட்டும் பிள்ளைகள் வளர மாட்டாங்க. கிளாஸுக்கு அனுப்புனா கணக்கு படிப்பாங்க, விஞ்ஞானம் படிப்பாங்க, சமயம் படிப்பாங்க. ஆனா நல்லது என்னது, கெட்டது என்னது, எப்படி நாங்க நல்லா வாழணும், எப்படி நாங்க எங்களை வாழ்க்கையில சரிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி படிக்க மாட்டோம். விளங்குதா? கணக்கு செய்ய முடிஞ்ச பிள்ளைகள் எல்லாத்துக்கும் என்னது வாழ முடியும்ன்றது அர்த்தம் கிடையாது. கணக்கு பாஸ் பண்ண பிள்ளைகள்லாம் வாழ்வாங்கன்னு சொல்லவும் வேறாது, நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்லவும் வேறாது. இன்னொரு ஒரே உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இப்போ கிட்டத்தில் வந்து நிகாம்பு ஹாஸ்பிட்டலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியாது. 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். சரியா? ஒரு டாக்டர் கிட்ட வந்து ஒரு பெண் வந்து
போகிறாங்க மருந்து எடுக்கிறது, செக் பண்ணி கொடுக்குறது. அந்த பெண்ணுக்கு வந்து என்னது புற்றுநோய். சரியா? கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு புள்ள வந்து இது பட்நாயகர் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற பிள்ளை டாக்டரை பார்க்க போகுது, செக் பண்ணி கொள்றது போகுது. இந்த டாக்டர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த பிள்ளையை கற்பழித்து கொலை பண்ணி 4வது மடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேலை செய்கிற ஒரு மனுஷன் பார்த்துட்டு இருந்தா சொல்லுவேன், இந்த டாக்டர் இப்படி செஞ்சு இந்த பிள்ளைய தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, டாக்டர்னு சொன்னால் நல்லா படித்த மனுஷன் தானே, உடல் ரீதியாகவும் நல்லா வளர்க்கப்பட்டிருக்கணும், அறிவு ரீதியாகவும் வளர்க்கப்பட்டிருக்கணும், உணர்வு வந்து அதிகமாகவே வளர்க்கப்பட்டிருந்திருக்குது. என்ன உணர்வு அதிகமாகவே இருந்திருக்குது. அது நல்ல பக்கத்துக்குள்ள சரியில்லாத பக்கத்துக்கு. உணர்வுகள்ன்றது வந்து சரியான பக்கத்துக்கு நல்ல பக்கத்துக்கு வளர்க்கப்படும். வேணுதா? ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள ஆன்மீகம் வளர்க்கப்பட்டில்லை. இவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கலாம், இவ்வளோ பெரிய இன்ஜினியராக இருக்கலாம், அவன் ஆன்மீக ரீதியாக வளர்க்கப்படாட்டிக்கு என்ன நடக்கும்? இன்னைக்கு நிறைய அரசாங்க நிறுவனங்களுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு போங்க, நல்லா படிச்சாக்கள் தான் இருப்பாங்க, ஆனால் வேலை செஞ்சு கொடுப்பாங்களான்னு பாருங்க, செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த என்னது அநீதியான நியாயாதிபதி அப்படித்தான் நிறைய பேர் வேலை செய்வாங்க. இல்லாட்டி பேப்பர் கீழே ஏதாவது வச்சு கொடுத்தா தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு பிஸ்கட் பேக்கெட் கேக் ஒன்று எடுத்துகிட்டு போகணும், இல்லாட்டி குறைஞ்சபட்சம், இல்லாட்டி செய்ய மாட்டாங்க. விளங்குதா? அப்போ நாங்கள் ஆன்மீக ரீதியாக பிள்ளைகளை வளர்க்கறது மிக முக்கியம். அதனால சிறு பிள்ளைகளை ஆண்டவர் இடத்துல வரவிடுங்க, ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வாங்க, ஆண்டவருக்குள்ள கொண்டு வாங்க, ஆண்டவர் அவங்கள வளர்ப்பாங்க. விளங்குதா? எங்க கையில் எங்களுக்கு ஒண்ணுமே மனுஷன் வாழ்க்கைய மாத்துறதுக்கும் மாற்றி அமைக்கிறதுக்கும் எங்களுக்கு முடியாது. ஆனா பிழையான அனுபவங்களை கொடுக்கறதுக்கும் பிழையான வழிகாட்டுதல்கள் கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு முடியும். அந்த பிள்ளைகளை வந்து சரியான விதத்துல வளர்க்கணும்னு சொன்னா, சரியான பாதையில வளர்க்கணும்னு சொன்னா என்ன செய்யப்படணும்? நாங்க ஆண்டவர்கிட்ட அவங்க கூட்டிக்கிட்டு போகணும். ஆண்டவரோட அவங்களுக்கு பேசுறதுக்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். சங்கீத புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன சொன்னுச்சு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பிள்ளைய அனுப்புங்க, ஆண்டவர்கிட்ட அனுப்புங்க. ஆண்டவர் அவருக்கு போதிப்பான், அவனுக்கு போதிப்பான், நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவார். நான் உன் மீது கண்களை வைத்து, எங்க பிள்ளைகள் மீது ஆண்டவர் நோக்கமா இருக்கிறார். ஒரு என்னது தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை, எங்களோட பிள்ளைகளை வந்து நோக்கமா இருக்கிற கடவுளா இருக்கிறார். எங்கள் மீதும் அப்படிதான், எங்களையும் நோக்கமா இருக்கிறார். அதனால ஆண்டவருடைய ஆவியானவருக்குள்ள பிள்ளைகளை வளங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க பிள்ளைகளுக்கு, அவர் அவங்களுக்கு போதிச்சு வளர்ப்பார். அதனால நீங்க வீட்டில் வச்சிருந்தீங்கன்னு சொல்லி பிள்ளைகள் வந்து ஆவிக்குரிய வீட்டுல வளர மாட்டாங்க. நீங்க பழக்குங்க, பிள்ளைகளை சபைக்கு வர பழக்குங்க, பைபிளை வாசிக்க பழக்குங்க, ஜெபம் பண்ண பழக்குங்க, தேவனுடைய சத்தத்துக்கு செய்மடுக்கிறதுக்கு பழக்குங்க, செவி கொடுக்கணும். பைபிளை வாசிச்சு மட்டும் பத்தாது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்கறதுக்கு பிள்ளைகளை பழக்கணும். நாங்க அப்படி பழகிற பிள்ளைகள் தான் சின்னதுல இருந்து எங்களை அப்படி வளர்த்தாங்க. எங்களோட அம்மா அப்பா வளர்க்கல, ஆனா எங்களோட போதகர்மால அப்படி வளர்த்தாங்க எங்களை. விளங்குதா? இப்ப என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, எங்க அம்மா அப்பா வந்து பௌத்த மதத்து, ஆனா நான் ஆண்டவருக்குள்ளதான் நான் வளர்ந்தேன். என்ன வந்து வளர்த்த அந்த என்னது ஊழியக்காரர்கள் வந்து ஆண்டருக்கு சத்தத்துக்கு எப்படி நாங்க செய்மடுக்கணுன்றது சின்னதுல இருந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆவியானவருக்குள்ள எப்படி நாங்க வளரணுன்றது வந்து சின்னதுல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் நாங்க இன்னைக்கு இன்னமும் ஆண்டரை விட்டு பிரியாம இருக்கோம். ஆண்டரை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கான காரணம் என்னது? அந்த மாதிரி வளர்த்தனாங்க. ஒத்துக்கொள்றீங்களா பெரியவங்க? அதனாலதான் நாங்க இன்னைக்கு சபை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனோன்னு எப்படியாவது சபைக்கு போகணும்னு ஏன் எங்களுக்கு தோணுது? அந்த விதத்துல எங்களை வளர்த்துனாங்க. அதனால எங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. இந்த சபைக்கு வர எங்களை பிள்ளைகளை வந்து ஆண்டவர் இடத்துல வர விடுவதற்கான, இல்லை ஆண்டவர் இடத்துல செலுத்துறதுக்கான அந்த பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. ஆகையினால நாங்கள் யாரும் எழுந்திருந்து முதலாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை கருத்துக்கு ஒப்பு கொடுப்போம். மற்றவர்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை கட்டத்தாம எங்களுக்குள்ள வைக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாம என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் தேவனுடைய கருத்துக்கு ஒப்பு கொடுப்போம். பிள்ளைகள் வந்து இந்த 4 விதமான காரியங்கள்லயும் சரியா வளர்க்கப்படணும். உடல் ரீதியா வளர்க்கப்படணும், அறிவு ரீதியா வளர்க்கப்படணும், உடல் ரீதியா வளர்க்கப்படணும்,
உணர்வுபூர்வமான வளர்ச்சி அவங்களுக்குள்ள வரணும், நல்ல விதத்துல, நல்ல பக்கத்துக்கு. அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியிலாகவும் வளர்க்கப்படணும், ஆவிக்குரிய ரீதியிலாகவும் வளர்க்கப்படணும். ஆவியானுடைய வழிநடத்துக்குள்ள நடக்கிற பிள்ளைகளை அவங்கள நாங்க வளர்க்கணும். ஆகினால நாங்கள் இந்த காலை வேளையில எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் தேவனுடைய கரத்துக்கு ஒப்புக்கொடுத்து நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம்